இட்லி தோசைக்கு 5 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான இந்த தக்காளி சட்னி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இந்த சட்னி செய்வீங்க. வாங்க எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்ல பழமான தக்காளியாக 4 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. தக்காளி கூடவே 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தக்காளி அதிகமாக இருக்கணுங்க. வெங்காயத்தோட அளவு கம்மியாக இருக்கணும். 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு. இனி இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்த்திடலாங்க. தாளிக்கிறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்ச சட்னியும் சேர்த்துக்கிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் சட்னி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடி. தேங்க்யூ.